வரும் லோக்சபா தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு டார்ச் லைட் சின்னத்தை இந்திய தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது. நடிகர் கமலின் மக்கள் நீதி மய்யம் கட்சி 2019 லோக்சபா தேர்தல், 2021 சட்டசபை தேர்தலில் டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிட்டது. வரும் லோக்சபா தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் டார்ச் லைட் சின்னத்தை ஒதுக்கி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. திமுகவிடம் சிதம்பரம், விழுப்புரம், காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 4 தனி தொகுதிகளை குறிப்பிட்டு அதில் 3 கேட்டுள்ளோம். பொது தொகுதிகளில் 1 வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளோம். அடுத்த கட்ட பேச்சில் தொகுதிகள் குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும். தனி சின்னத்தில் போட்டியிடுவது குறித்தும் பின்னர் முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளோம். அதனால் அதே தொகுதியை ஒதுக்குமாறு திமுகவிடம் கேட்டுள்ளோம். கூடுதலாக ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியும் கேட்டுள்ளோம். முதலமைச்சரிடம் பேசி பரிசீலிப்பதாக திமுக குழு கூறியுள்ளது என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநில தலைவர் காதர் மொஹிதீன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். லோக்சபா தேர்தலுக்கான கருத்து கணிப்புகளை ஒரு சில ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன. அது அதிமுகவுக்கு எதிரான கருத்து திணிப்பாக உள்ளது. இதனால் அதிமுகவின் வெற்றியை யாரும் தடுத்துவிட முடியும் என கனவு காண வேண்டாம் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி தெரிவித்துள்ளார். சென்னையில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புக்கு யார் காரணம் என்பது தொடர்பாக திமுக, அதிமுக உறுப்பினர்களுக்கு இடையே பேரவையில் நேற்று கடும் விவாதம் நடைபெற்றது. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் தொடக்க விழா விரைவில் நடைபெறும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 1652 கோடி ரூபாயில் தொடங்கப்பட்டு அதிமுக ஆட்சி காலத்திலேயே 90% பணிகள் முடிக்கப்பட்டன. கடந்த 2.5 ஆண்டு கால ஆட்சியில் 10% பணிகளை முடித்து சோதனை ஓட்டம் நடைபெற்று வருகிறது. அதில் சில ஏரிகளுக்கும் குளங்களுக்கும் தண்ணீர் வரவில்லை என்ற அச்சம் உள்ளது. விடுபட்ட ஏரிகள், குளங்களை அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் சேர்ப்பதற்கு அரசு முயற்சிக்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. பல்வேறு மாநிலங்களில் காலியாக உள்ள 56 ராஜ்யசபா இடங்களுக்கான தேர்தல் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கர்நாடக மாநிலம் மங்களூருவில் ஸ்ரீராமரை அவமதிப்பதாக பேசியதாக எழுந்த சர்ச்சையை அடுத்து மங்களூரு தனியார் பள்ளி ஆசிரியை சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். கர்நாடக மாநிலம் மங்களூரில் செயின்ட் ஜெரோசா பள்ளி உள்ளது. இந்த பள்ளியில் 7ஆம் வகுப்பு ஆசிரியை சிஸ்டர் பிரபா. இவர் சமீபத்தில் ஒர்க் இஸ் ஒர்க்ஷிப் என்ற தலைப்பில் பாடம் நடத்தினார். அப்போது அவர் அயோத்தி ராமரை கல் என பேசியுள்ளார். இதை அறிந்து கொதிப்படைந்த மாணவர்களின் பெற்றோர், இந்து அமைப்பினர் ராமரை அவமதித்த ஆசிரியை பிரபா மீது நடவடிக்கை எடுக்கும்படி வலியுறுத்தினர். 3 நாட்களாகியும் பள்ளி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதையடுத்து மங்களூரு தெற்கு பாஜக எம்எல்ஏ தேவியாஸ் காமத் தலைமையில் இந்து அமைப்பினர் நேற்று முன்தினம் போராட்டம் நடத்தினர். பள்ளியை முற்றுகையிட முயற்சித்தனர். மாணவர்களின் பெற்றோரும் போராட்டத்தில் பங்கேற்றனர். தகவல் அறிந்து அங்கு வந்த மங்களூரு போலீசார் எம்எல்ஏவையும் பெற்றோரையும் தடுத்து நிறுத்தினர். இவர்களின் நெருக்கடிக்கு பணிந்த பள்ளி நிர்வாகம் ஆசிரியை பிரபாவை சஸ்பெண்ட் செய்தது. கடன் உச்சவரம்பு விதிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக கேரள அரசுடன் பேச்சு நடத்தி தீர்வு காண தயார் என்று மத்திய அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடன் வாங்குவதற்கு மத்திய அரசு உச்சவரம்பு விதித்திருப்பதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் கேரள அரசு வழக்கு தொடர்ந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆன்மீக பாதையை பின்பற்றி நவீன வளர்ச்சியை நாம் ஏற்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். பாரம்பரியத்திற்கு திரும்புவதன் மூலம் உலகின் பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வேளாண் பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்டப்பூர்வ உத்தரவாதம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியை நோக்கி பஞ்சாப் விவசாயிகள் தடையை மீறி நடத்தி வரும் பேரணி ஹரியானா எல்லையில் தடுத்து நிறுத்தப்பட்டது. போலீசாரின் தடுப்புகளை மீறி செல்ல முற்பட்ட விவசாயிகள் மீது ஹரியானா போலீசார் ட்ரோன் மூலம் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தண்ணீர் பீச்சி அடித்தும் கலைத்தனர். ஆனாலும் விவசாயிகள் தடுப்புகளை மீறி டெல்லியை நோக்கி முன்னேறி வருவதால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. காங்கிரஸில் இருந்து விலகிய மகாராஷ்டிர முன்னாள் முதலமைச்சர் அசோக் சவான் பாஜகவில் இணைந்துள்ளார். மகாராஷ்டிர முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரசின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான அசோக் சவான்
காங்கிரஸில் இருந்து நேற்று முன்தினம் விலகினார். அவர் மும்பையில் உள்ள பாஜக அலுவலகத்திற்கு சென்றார். அங்கு அவரை துணை முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னவிஸ் உள்ளிட்ட தலைவர்கள் வரவேற்றனர். அவர்களின் முன்னிலையில் அசோக் சவான் பாஜகவில் இணைந்துள்ளார். சுமார் 40 ஆண்டுகள் காங்கிரஸில் இருந்த அவர் பாஜகவில் இணைந்தது குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறும்போது, இன்று எனது புதிய அரசியல் பயணம் தொடங்குகிறது என்று தெரிவித்தார். மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் அளித்ததை எதிர்த்து அக்கட்சியின் நிறுவனர் சரத்பவார் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மத்திய பாஜக அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டி யார் கேள்வி எழுப்பினாலும் அவர்கள் மீது சிபிஐ, அமலாக்கத்துறை உள்ளிட்ட விசாரணை அமைப்புகளை ஏவி விடுகின்றனர் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார்.